தாவேக்காவில் இணைந்த பிறகு நான் எப்படி செய்தியாளராக இருக்கேன்? அந்த இதே போயிடுது இல்லை, அதற்கான அந்த வேல்யூ போயிடுது இல்லை. நான் வந்து ஃபேக்கா என்னை கிளைம் பண்ணக்கூடாது. பொய்யா நான் கிளைம் பண்றதுனால எனக்கு என்ன லாபம்? லாபமும் இல்லை. என்னுடைய இன்னைக்கு தேதிக்கு அப்படிப்பட்டவ தானே ஊடகங்களை ஆக்கிரமிச்சு. என்னுடைய வியூவர்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய ஃபேமிலிக்கு நான் ரொம்ப ஜென்யூனா இருக்கணும்னு ஆசைப்படுவேன்ல. அப்போ இது ரொம்ப முக்கியமானது இல்லை. 30 லட்சம் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட 30 லட்சம்ன்றது ஒரு நாளில் வந்தது இல்லை, ரொம்ப பெரிய பயணம். அந்த 30 லட்சத்துக்கும் நான் அது என்ன கேட்டால் ஒரு 40 lakhs வரும்னுங்களா, யூடியூப்பு, ஐ மீன் ஃபேஸ்புக்கு, மற்ற இதெல்லாம் சேர்த்தா அந்த 40 லட்சம் பார்வையாளர்களுக்கும் என்னை யாரும் தெரியும். அப்போ நான் வந்து அவர்களிடமாவது மினிமம் நான் நியாயமாக இருக்கணும்ல. இல்லைங்க, நான் இன்னையிலேருந்து தாவேக்காவுடைய கட்சிக்கு நான் போயிட்டேன். இனிமேல் நான் வந்து ஒரு செய்தியாளராக நான் வந்து செயல்பட முடியாது. நான் கரண்ட் அஃபேர்ஸ் பேசுவேன், நாட்டில் நடக்கிற விஷயங்களை பேசுவேன், பட் நாட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் டிவி. இதுதான் நான் பண்ணுவேன். அப்போ நான் வந்து என்ன செய்தியாளராக கிளைம் பண்ணேன்னா நான் எனக்குமே நேர்மை இல்லாதவனா இருக்கேன், மற்றவர்களுக்கும் நேர்மை இல்லாதவனா இருக்கேன்.